தேவர்களின் இறைவனாகிய ஆண்டவரே, மனிதராக பிறந்தவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை சுவைக்கி நன்னம்மாளினும் புனிதர்களுக்கு அளித்தீர். இப்புனிதர்களின் வேண்டுதலால் திருமோனோரே குடும்பமாக கூடியிருக்கும் நாங்கள் நீர் எமக்கு வாக்களித்த மீட்பை முழுமையாக பெற்றுக் கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நல்லுறவும் ஒத்துழைப்பும் தொடர்ந்து வளரவும் அருள் தாரும். உம்மோடு இன்றைய முதலாம் வாசகம் சீராக்கின் ஞான நூல் 44ஆம் அதிகாரம் 1:10 தொடக்கம் 15ஆம் திருவசனங்களில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் மேன்மை பொருந்திய மனிதர்களையும் நம் மூதாதையர்களின் புகழ்ச்சிகள் மகிழ்ச்சியாக எடுத்துரைக்கப்படுகின்றது. நாமும் நம் மூதாதையர்களின் புகழ்ச்சியான வழி சேர்ந்து வாழ்ந்திட வாசகத்திற்கு செவிமடுப்போம். மேன்மை பொருந்திய மனிதரின் பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். மேன்மை பொருந்திய மனிதரையும் நாம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வருஷப்படி புகழ்வோம். அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கைகளின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் வழிமரபு என்றென்றும் நிலை தோங்கும். அவர்களின் மாட்சி அழிக்கப்படாது. அவர்களுடைய உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். மக்கள் அவர்களுடைய ஞானத்தை Yeah.
அதிகாரம் 13 வசனங்கள் 16 முதல் 17 வரை. இயேசு தம் சீடர்களை பார்த்து கூறியதாவது: உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவையே, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. சற்று உட்காருங்கள். ஒரு இடத்திலே ஒரு சிறிய உரையை ஆற்ற வேண்டி இருந்தது. அங்கு கூடியிருந்தவர்களிடம் கேட்டேன், நான் எவ்வளவு நேரம் என்னுடைய உரையை ஆற்றலாம் என்று. யாருமே பதில் சொல்லவில்லை. மீண்டும் அவர்களை பார்த்து, எவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை ஆற்றலாம் என்று சொன்னால்தான் அதற்கேற்ப என்னுடைய பேச்சை நான் சொல்ல முடியும் என்று கேட்டபோது சபை நடுவே ஒருவர் எழுந்து, ஃபாதர், நீங்க எவ்வளவு நேரமும் பேசலாம் என்றார். உள்ளம் குளிர்ந்தது. அத்தோடு விடவில்லை, தொடர்ந்து சொன்னார், ஆனால் நாங்க அரமணத்தியாரம் தான் இருப்போம் என்று சொல்லி. புரிந்தது எவ்வளவு விரைவாக இந்த உரையை முடிக்க வேண்டும் என்று. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, கன்னிமரியின் தந்தை தாய் தூய சுவக்கின் அன்னம்மாள் ஆகியோரின் திருநாளை இன்றைய நாளிலே இந்த பங்கு திருச்சபையோடு சேர்ந்து நாங்கள் கொண்டாடுகின்றோம். விவிலியத்தில் இவர்களுடைய பெயர்களை காண முடியாது. ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் 1165 எழுதப்பட்ட யாக்கோப்பின் முதல் நற்செய்தி என்ற நூலிலே இந்த சுவக்கியின் அன்னம்மாள் என்ற குடும்பத்தவர்களை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம். நீண்ட காலம் பிள்ளை செல்வமின்றி இருந்த இந்த பெற்றோர் தம் செபத்தின் பயனாக மரியாவை பெற்றெடுத்தார்கள் என்ற உண்மையை இந்த யாக்கோப்பின் முதல் நற்செய்தி நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. சுவக்கீன் என்றால் எபிரேய மொழியிலே கடவுள் தயார் செய்கிறார் என்பது பொருள். இறைவனுடைய மீட்பு வரலாற்றிலே தன்னுடைய ஒரே மகனை அனுப்புவதற்காக